நெல்லை பாளையங்கோட்டையில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் பொதுநல முன்னேற்ற சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோடைக்கால சிறப்பு நிதி கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய தேர்தல் யாருக்கு ஆதரவு சொல்லி போன இதுலயே நாங்க கொடுத்திருந்தோம். அதுல எங்களை முக்கியத்துவம் கொடுத்தது ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களை கூட்டு பேசினாங்க. உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க இருக்காங்க. அதனால எங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தான் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்வோம். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே அணைக்கரை மெர்சி மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னாள் எம்பி சவுந்தரராஜன் காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏழைகளின் மூட்டை என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலைப்பகுதியில் உள்ள காடுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் மலமளவென தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலைப்பகுதியில் எரியும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் வனத்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மக்களோடு நாம் இயக்கம், உழைக்கும் மக்கள் விடுதலை கழகம் மற்றும் தமிழக நீதி கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது தமிழகம் வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிவிப்புகள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என குற்றம் சாட்டினர். தமிழகம் வெற்றி கழகத்துடன் இணைந்து செயல்படவே தேர்தல் அறிக்கையை காட்டியதாகவும் ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் அவர்கள் கூறினர். ஒரு சில கட்சிகள் மக்கள் நலனை பிரதானமாக கொண்டு மக்களுக்கு என்ன செய்ய போறோம், இந்த மண்ணுக்காக என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம மற்ற கட்சிகள் என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, மற்ற தலைவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத காப்பி அடிக்கிறதாக இருக்கட்டும், நம்பிக்கை மோசடி செய்யறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எடுத்து ஏதோ தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை போல வெளியில விடுறது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செயல். நாமக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் ஆயுதங்களுடன் வந்த நபர் ஒருவர் கதவை தட்டி திறக்க சொல்லி கொள்ளை முயற்சியில் ஈடுபட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து பெண்ணின் கணவர் அளித்த புகாரின்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி ஜெகநாதன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த படதாசம்பட்டி கிராம பகுதியில் அரசு சார்பில் புதிய வழித்தடத்தில் முதல் முறையாக இயக்கப்பட்ட பேருந்து சேவையை கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வருகின்றனர். புதிய பேருந்து சேவை தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய கிராம மக்கள் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். எங்க ஊர்ல ரொம்ப நாளா பஸ் வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்ப பஸ் வந்ததுனால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நடந்து போவாங்க ரொம்ப தூரம். இப்ப பஸ் வந்ததுனால எல்லாருக்கும் இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் காவல் நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தின் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளராக மகாலட்சுமி பொறுப்பேற்க உள்ள நிலையில் பிரிவு உபசார விழா நடைபெற்றது. விழாவில் ஆய்வாளரை பிரிய மனமில்லாமல் காவலர்களும், காவலர்களை பிரிய மனமில்லாமல் ஆய்வாளரும் கண்கலங்கிய நிகழ்வு மனித நேயத்தை வெளிப்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் ஆட்டோ ஓட்டும் பெண் தொழிலாளர்களுக்கு பட்டு சேலை, கை கடிகாரம் உள்ளிட்ட 7 வகையான சீர்வரிசை பொருட்களை தாவிகாவினர் வழங்கி கௌரவப்படுத்தினர். மேலும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமி சந்தியாவிற்கு மருத்துவ உதவிக்காக நிதியுதவி வழங்கியும் சாதனை புரிந்த பெண்களுக்கு பரிசுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவிலில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாவட்ட நிர்வாக ஏற்பாட்டில் எம்எல்ஏ நிவேதா முருகன் முன்னிலையில் 500 பேர் திமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வில் அதிமுக மீட்பு குழு தொண்டர்கள், தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் மற்றும் இளைஞர்கள் என சுமார் 500 பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் மறைந்த புகழ்பெற்ற பாடகி மற்றும் நடிகை பத்மஸ்ரீ KP சுந்தராம்பாள் அவர்களின் உருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக நேற்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் மகளிர் குழுவினர் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுடன் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினார். விழாவில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் உணவும் வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் மார்க்கையன்கோட்டையில் 150க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பரிசுகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாடான்குளத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு 3 பெண்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அறுசுவை விருந்துடன் மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கரூர் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்து பொதுமக்கள் கேக் வெட்டியும் காலி குடங்களுடன் கும்மி அடித்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோடை காலம் தொடங்குவதற்குள் குடிநீர் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். எங்க இதுல டேங்க் கட்டி 3 வருஷம் ஆகுது, தண்ணி வரல. நிறைய இடத்துல மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டத்திலயும் மனு கொடுத்தோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க தெருவுல நிறைய மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி திறந்து விட சொல்லி யாரை கேட்டாலும் எந்த பதிலும் சரியான பதில் கிடையாது. இதோட 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நாங்க பெண்களா சேர்ந்து கேக் வெட்டி எங்களோட போராட்டத்தை காட்டியிருக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே புதிய வீடு கட்டுவதற்காக குழி தோண்டிய போது 2 அடி உயரமுள்ள பெருமாள் சிலையும் வெண்கல பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டன. இந்த அரிய சிலைகளை வட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்து மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். தேனி மாவட்டம் மந்திச்சுனை மலை கிராமத்தில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றாத அரசு அதிகாரிகளை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் சுவரொட்டிகள் ஒட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 15 மாதங்களாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மந்திச்சுனை கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான இடம் உள்ளது. இதில் தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடி 2 முறை முற்றுகை போராட்டம் பண்ணியும் ஆக்கிரமிப்பு அகற்றப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பது என்றும், அதே மாதிரி மந்திச்சுனை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையங்களை புறக்கணிப்பது என்றும் முடிவு செய்துள்ளோம். ஆகவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தனிநபர் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று இதன் வாயிலாக பொதுமக்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே புகழ்பெற்ற தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் மாசிமக தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க பக்தர்கள் உப்பு மற்றும் மிளகு தூவி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு விடுமுறை நாட்களில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பொதுமக்களின் சிரமத்தை குறைக்க வார இறுதி நாட்களில் கூடுதல் போக்குவரத்து போலீசாரை பணியமர்த்த வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 85 எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நெல்லை மாவட்டம் நாங்குநேரிக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களுக்கு ஏர்வாடி காவல்துறையினர் செண்டை மேளம் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.